நம்ம பித்தா பித்தாத்தே பித்தா பித்தாத்தே பித்தா பித்தா பித்தாத்தே. ஹலோ, சொல்லுங்க மாமா. என்ன மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க மாப்ள, நாளைக்கு காலைல வடபழனி முருகன் கோயிலுக்கு போலான்னுக்கிறேன். ஏன் மாமா, போய் பிச்சை எடுக்க போறீங்களா? என்ன மாப்ள, சரியா கேக்கல? இல்ல மாமா, திடீர்னு கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்களே, அதான் வேண்டுதலா அப்படின்னு கேட்டேன். ஆமா மாப்ள, நீங்க ஆட்டோ கொண்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். அதான பார்த்தேன், எந்த சொந்தக்காரன் காரியம் இல்லாம போன் என்ன மாப்ள, கேக்குதா? அதுக்கு என்ன மாமா, நீங்க ஒண்ணு சொல்லி அதை நான் செய்யாம இருப்பேனா? அதெல்லாம் கண்டிப்பா ஆட்டோ கொண்டு வந்துரும் மாமா. சரி மாப்ள, வச்சிடுறேன். சரி மாமா. யார் போன்ல? உங்க சித்தப்பா. என்னவா? நாளைக்கு காலைல ஏதோ கோயிலுக்கு போணுமா, அத ஆட்டோ கொண்டு வர சொல்றாரு. அதெல்லாம் நீ ஒன்னும் போத்தவல, அவரை வேற ஆட்டோ பார்க்க சொல்லு. வேற ஆட்டோவா? ஏண்டி? சொந்தக்காரங்க காரோ ஆட்டோ வச்சிருந்தா சவாரி கூப்பிட்டுட்டு ஒண்ணு காசு கம்மியா தர்றது, இல்ல அப்புறம் தரேன்னு சொல்றது. உனக்கு கேட்டு வாங்க திறமையும் இல்ல. ஏய், நான் மீட்டருக்கு மேலதான் காசு வாங்க கூச்ச போடுவேன். இதெல்லாம் கரெக்டா வாங்கிடுவேன். உன் புருஷனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கிளிப்ப உன்னை பத்தி தெரிஞ்சனாலதான் சொல்றேன். நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் தான். அவங்க கிட்ட வேலை செஞ்சு காசு வாங்கணும்னு வை, அதை காலம் ஃபுல்லா சொல்லி காட்டுவாங்க. ஏய், என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சொந்தக்காரங்கல்ல. அதனாலதான் வேணான்னு சொல்றேன். எதிரிங்க கால்ல கூட விழுந்துடலாம், ஆனா சொந்தக்காரங்க கையை கூட பிடிக்க கூடாது. ஏய், உங்க சித்தப்பா தான் ஃபோன் பண்றாரு. இந்தா அவர்ட்டே சொல்றேன். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சித்தப்பா. ஆட்டோ. ஆமாமா, சொன்னாரு. வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவாரு. அம்மாடி, காசு எவ்வளவுன்னு சொன்னா? காசுலாம் எதுக்கு சித்தப்பா, நீங்க கொடுத்தாலும் அவரு வாங்க மாட்டாரு. சரி, வச்சிருங்க சித்தப்பா. சரிம்மா. ஏய், அப்ப நான் நாளைக்கு போவாடி. நீ மட்டும் போன நைட் ஆட்டோலயே தூங்கு. ஏண்டி வீட்டுக்கு வெள்ள அடிக்க போறியா? ஏய், சொல்லிட்டு போடி. போடா. ஏய், நில்றி, அந்த டீ ஆச்சு கொடுத்துட்டு போடி. சொந்தக்காரங்க கிட்ட அம்பி மாதிரி பேசுறாளுங்க, நம்ம கிட்ட மட்டும் அன்னியன் மாதிரி பேசுறாளுங்க. எல்லா தப்பும் இவளுக்கு பண்ண வேண்டியது, கடைசியில என் புருஷன் தான் எல்லா தப்பு பண்ணான்னு எங்களை சொல்ல வேண்டியது. இவளுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி எட்டி ஒதுக்க முடியாதுல்ல, அதான் ஒன்னு எட்டி ஒதுச்சேன். என்ன சொன்ன? இல்லம்மா, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலையா, அதான் எட்டி உதச்சேன். என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னா, ஆட்டோ டிரைவர்லாம் கல்யாணம் பண்ணாத, இப்படிதான் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும்னு. அப்ப ஓலா கம்பெனி ஓனரை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? சரி, அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம். நினைச்சேனே. சரி, உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வேணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேப்பா. சரி பாய். ஓகே ஓகே, இது போதுமே. அப்பாடா. ஏண்டா மாமா, இங்க ஒருத்தி முடியாம இருக்கா, நீ என்னடா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வர? ஏய், இப்ப நான் சோகமா இருந்தா மட்டும் உன் உடம்பு சரியாயிடுமா? நானே ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கேன்டி. இந்த மாசம் எப்படி சமாளிச்சிடலாம்? இங்க ஒருத்தி முடியாம இருக்கான்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. தலை வேற வலிக்குது. விபி சூப்பர் ரெடி. இரு, ஆட்டி எடுத்துட்டு வரேன். இந்தா புடி. என்னது இது? ஏய், மிளகு சூப்புமா, குடி. காட்டா இருக்கா? சரியாயிடும், உடம்பு சரியாயிடும். குடி குடி. இது குடிச்சா உடம்பு சரியில்லாம இருக்கிறது, சளி, மூக்கடைப்பு எல்லாம் போயிடும். குடி. போதுமா? ஏய், இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு, குடி, அப்பதான் சரியாகும். மாமா. ஏய், வா மச்சான், புது மாப்பிள்ள. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. எப்படி மாமா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். அக்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்க மாமா. மாமா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? கல்யாண பத்திரிக்கை எடுத்து வந்துரும். அப்படி கல்யாணம். கல்யாணம் தான். உங்க கல்யாணம் பத்தி தான் குடும்பம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கோமே. ஆமா, சமையல் ஆர்டர் யார்ட்ட கொடுத்துருக்கீங்க? அதுவா மாமா, அப்பா ஒரு நல்ல ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துருக்காரு. நல்ல ஹோட்டலா?
ஆ ஏண்டா இங்க மாமா நான் ஒருத்தர் சமையல்காரன் இருக்கேன், நான் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இல்ல நான் சமைக்கிற சாப்பாடு வந்துட்டு டேஸ்டா இருக்காதுன்னு நினைக்கிறியா? சரி இருமா. இல்ல மாமா, அது சரிப்பட்டு வராது. என்னப்பா சரிப்பட்டு வராது? உங்க அப்பா கல்யாணத்துக்கு எங்க அப்பா தான் சமைச்சா, அந்த கல்யாண விருந்த பத்தி ஊரே பேசல, பேசிட்டா இல்லையா? இல்ல மாமா, அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப நீ ஹோட்டல்காரனுக்கு ஆர்டர் கொடுத்துன்னு வையேன், அவன் வந்து வெறும் சாப்பாடை மட்டும் தான் பரிமாறுவான். இதே என்கிட்ட கொடுத்து பாரு, சாப்பாடோட சேர்த்து அன்பையும் பரிமாறுவேன். புரியுதா இல்லையா? புரியுது மாமா. சரி, எப்படி ஆர்டர் நம்மளுக்கு கொடுத்துருவாரு, கொடுத்துருவீங்களா? மாமா, பட்ஜெட் அத பத்திலாம் நீங்க கவலைப்படவே தேவையில்ல, நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன், சரிங்களா? சரி மாமா. கல்யாண ஆர்டர் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு வரவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு வாய் நிறைய வாழ்த்திட்டு போகணும், சரியா? அதெல்லாம் வாழ்த்திட்டு போவாங்க. சரி, நான் வரேன். சரி, டீ காஃபி ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. 2 பேருமே கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு சொல்ல வந்தேன். சரி மச்சான், நீங்க பாத்து போயிட்டு வாங்க. சரி, வரேன் மாமா. பேசியே ஆர்டர் வாங்கிட்டோம். ஏன் மாமா, கல்யாணத்துக்கு போனோமா, போட்டோக்கு போஸ் கொடுத்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இல்லாம எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய், தேவையில்லாத வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இங்க பல குடும்பம் பிரிஞ்சிருக்கு. நம்ம குடும்பம் அப்படி பிரிய நான் விட மாட்டேன். அப்புறம் எது காசு வாங்கினியா? ஹேய், இது பிசினஸ் டி, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இது கூட தெரியாம இருக்க? ச்சே, உன்னை வச்சிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்ன மாமா, ஒரு மாசமா வீட்லயே இருக்கீங்க? நிறைய ஒர்க்குமா, இந்த மாசம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரே டிப்ரெஷனா இருக்கு. இப்ப தெரியுதா வீட்லயே இருந்து சமைக்கிற பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு கிரேட்னு? ஏய், வீட்ல சமைக்கிறதும் ஹோட்டல்ல சமைக்கிறதும் ஒண்ணாயிடுமா? நீ என்னதான் சொல்லு, பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா சமைக்கிறாங்க. ஏன், இத்தனைக்கும் எல்லார் வீட்லயும் போய் பாரு, சமையல்காரனை விட சமையல்காரி தான் அதிகமா இருக்காங்க. யார் சொன்னா? ஸ்டார் ஹோட்டலு, தள்ளு வண்டி, கோயில் திருவிழா, கல்யாண வீடு, கட்சி மீட்டிங், இந்த மாதிரி மாநாடு மாதிரி நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சமைக்கிறது ஆம்பளைங்க தான். 4 பேருக்கு வீட்ல சமைச்சிட்டு பெருசா பேசுறீங்க, வெளியே வந்து 400 பேருக்கு சமைச்சு பாருங்க, அப்ப தெரியும் வலிமேறு. நீ பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும், சமையலை கண்டுபிடிச்சதே பொண்ணுங்க தான். ஏய், முழுசா தெரியாம மேலோட்டமா பேசாத. சமையல் கலையை கண்டுபிடிச்சதே நலன் மகாராஜான்ற ஒரு ஆம்பளை தான். என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிங்க வீட்ல வைக்கிற சாம்பாருக்கு புருஷங்களாம் அடிமை தான். ஏய், இப்பெல்லாம் பொண்டாட்டிங்க எங்கடி சமைக்கிறீங்க? ஆமா, நீ கடைசியா எப்ப சமைச்ச? சென்னையில நைட் ஆனாலே மழை வருதுல்ல, நான் மேல துணி காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஏய் நில்றி. பாத்தீங்களா, நான் எல்லா பொண்ணையும் குறை சொல்லங்க. என் பொண்டாட்டி மாதிரி இந்த புருஷங்களை குறை சொல்லிட்டு இந்த புருஷங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள மட்டும் தான் குறை சொல்றேன். உங்க வீட்லயும் உங்க பொண்டாட்டி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் கல்யாணம் ஆகல அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு கோடாலத்துல வாங்கிட்டு வந்தேன், சரிங்களா? பார்த்து யூஸ் பண்ணுங்க. உங்க மூட்டு வலிக்காக மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன், வேற யார் கட்டாலும் கொடுக்காதீங்க. அடுத்த வாட்டி அவர் சொல்ல 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரேன். இங்க ஒருத்தி கஷ்டப்பட்டு கை வலிக்க துணி துவச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் பேர் கண்டுக்கிறானு. ஹலோ பாட்டி, எனக்கு சிக்னல் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் பண்ணட்டுமா? பை பாட்டி. பொன் வண்டி ஏன் கையாலே துணி துவைச்சிட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மாமா, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படியா? அச்சுச்சோ, நம்ம 2 பேரும் சேர்ந்தே துணி துவைக்கலாமா? சரி, ஓகே. நம்ம 2 பேரும் சேர்ந்து துணி துவைச்சு எவ்வளவு நாள் ஆச்சுல? முக்கே குமுக்கே முறுக்கு. அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு ரியா இருக்கால, ஆமா, அவ உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் விடுவேனா? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், நீ பேசாத அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி ஏண்டி சொன்ன? ஏண்டி அப்படி சொன்னியா? அப்போ அவ சொன்ன மாதிரி நீ சின்ன வீடு வச்சிருக்கியா? ஐயோ, அப்படி சொல்ல வரலடி, இன்னும் நல்ல விதமா ஏதாச்சும் எடுத்து சொல்ல வேண்டியதானே? எல்லாம் நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன். சரி சரி சரி, அப்படியே விட்டு கொடுத்தா பேசுவா. முறுக்கு. அப்பா, அது கூட போறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என் ஃப்ரெண்டும் உன்னை பத்தி தப்பா சொன்னா. ஓ, அதான் நான் துணி துவைக்கிறேனா இல்ல வேற யாரும் இது பாக்குறேனான்னு வேவ பார்க்க வந்தியா? ஏய், நான் அப்படி சொல்ல வரலடி. ஐயோ ஐயோ ஐயோ, நீயே கதின்னு நான் இருந்தனே. இப்படி உன் ஃப்ரெண்டு பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டியே? ஐயோ, பிறந்த வீடு இல்லாம புகுந்த வீடு இல்லாம இப்படி நடுவுல நிக்கிறேனே. உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். செருப்பால தான அடிச்சுக்கடி, செருப்பால அடிச்சுக்க. யார் வேணான்னா என்ன சொல்ல வரேன்றத முழுசா கேள்றி. அவன் தப்பா பேசானே, அவன வண்ட வண்டியா கிழிச்சிட்டு வந்திருக்கேன். இது தெரியாம பேசு. சாரி மாமா, தெரியாம சொல்லிட்டேன். சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து துணி துவைக்கலாம். வா மாமா. அட சும்மா வா மாமா. மாமா
இல்லை மாமா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ம் சரி மாமா நானே சொல்கிறேன். பை மாமா. என்ன என் பொன் வந்துட்டு சோகமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா, இன்னும் ஒரு வாரத்தில் நீ ஊருக்கு போயிடுவல்ல, அதான் சோகமாக இருக்கேன். சரி, நீ இந்நேரம் அமெரிக்கால இருந்தா என்ன பண்ணிருப்ப? நானா? நீ என்ன பண்ணுவ? நானா? டிவில போடுற எல்லா சீரியலும் தவறாம பாத்துருவேன். ஏய், அப்ப என்ன நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன் மாமா. இருந்தாலும் சீரியல் பார்க்கணும்ல. சரி நீ சொல்லு, அங்க நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாமா சொல்லு. நானு உன்னை நினைச்சு கவிதை எழுதுவேன். கவிதையா? எங்க ஒரு அழகான கவிதை சொல்லு பாப்போம். உன்னை விட ஒரு அழகான கவிதை இருக்க முடியுமா என்ன? சீ போங்க மாமா, எப்பவுமே விளையாட்டு தான். சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் ஃபாரினுக்கு ரிட்டர்ன் போல இங்கேயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இல்ல மாமா, நீ அங்க போ, அதான் நல்லா இருக்கும். ஏய், ஏன்டி அப்படி சொல்ற? எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு உன் புருஷன் அமெரிக்கால வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றதானே எனக்கு பெருமை. நானே எப்போ உன் கூட அமெரிக்காக்கு வரலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, நானே அங்க வெயில் மழைன்னு பார்க்காம அவன் கொடுக்குற சோத்தை தின்னுட்டு அவனுக்கு அடிமையா வேலை செஞ்சது போதும்னு இங்கே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ எப்படி பேசுற? நீ அங்க கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏய், அங்க எனக்கு யாரடி தெரியும்? இங்க மட்டும் உனக்கு யார் தெரியும்? தமிழனுக்கு தமிழன் தான் சொந்தக்காரன். நம்ம ஊர்ல நம்ம வளர்ச்சியை காட்டுறதா கெத்து. இருந்தாலும் இத பார், உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் இங்கேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு வையேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தைய பெத்து எடுத்துக்கலாம். புதுசா ஒரு வீடு வாங்கி அங்கேயே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். புரியுதா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் மாமா. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே. இனிமே நான் தொழிலதிபர் பொண்டாட்டி அப்படின்னு பெருமையா சொல்லிப்பேன். இந்த பொண்டாட்டிங்க பெருமை பீத்துற வரைக்கும் புருஷங்களால பொழைக்கவே முடியாது. நான் மறுபடியும் ஃபாரினே போறேன்டா.